கத்திரி வெயில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சூரியன் நம்மளை வச்சு செய்யுது. இன்னைக்கு வீடியோவில் இந்த சம்மரை எப்படி சமாளிக்கிறது, வெயில் அடித்தா நம்ம உடம்புக்குள்ள என்னென்ன கெமிஸ்ட்ரி நடக்கும் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல வெயில் அடித்தா நம்ம உடம்பு எப்படி ரியாக்ட் பண்ணுன்னு தெரியுமா? ஹீட் எக்ஸ்சேஞ்ச். நம்ம உடம்பு எப்போவும் 37 டிகிரி செல்சியஸில் இருக்கணும்னு பார்க்கும். வெளியே வெயில் அதிகமானால் உடம்பு சூட்டை குறைக்க வியர்வை வழியாக தண்ணியை வெளியேற்றும். அதனால தான் நம்ம சீக்கிரமாக டயர்டாகிடுறோம். ஹார்ட் பீட்டு. உடம்பு சூட்டை வெளியேற்ற ரத்த ஓட்டம் ஸ்கின்னுக்கு அதிகமாக போகும். அதனால் நம்ம இதயம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வேலை பார்க்க வேண்டியிருக்கும். அடுத்து மூல மந்தம். உடம்புல தண்ணி சத்து கம்மியானா தலைவலி, ஒரு மாதிரி தூக்கமாக வர்றது எல்லாம் இதனால தான். சன்ஸ்ட்ரோக்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ரொம்ப ஆபத்தானது மக்களே, ரொம்ப உஷாராக இருக்கணும். H2O இஸ் த கிங். தாகம் எடுக்குதோ இல்லையோ அப்பப்போ தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் இளநீர், பழைய கஞ்சி, பதநீர்னு நேச்சுரல் ஐட்டமுக்கு நம்ம போக பார்ப்போம். பிளாக் கலர் ட்ரெஸ்ஸை ஒமிட் பண்ணிட்டு லைட் கலரில் லூஸான காட்டன் ட்ரெஸ் போட பழகுவோம். வெளியே போகிறப்ப சன்ஸ்கிரீன் போடுவோம். இல்லைன்னா கொடை எடுத்துகிட்டு போவோம். ஸ்கின் டேன் ஆகாமல் இருக்கணும் இல்லையா? ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் அலர்ஜி வராமலும் இது பார்த்துக்கும். ஃபுட் ஹேபிட்ஸ் காரமான மசாலா ஐட்டமில் கம்மி பண்ணிவிட்டு தர்பூசணி, வெள்ளரிக்கான்னு தண்ணி சத்து உள்ள பழங்களை சாப்பிடலாம். அடுத்து கிட்னி ஸ்ட்ரெஸ். வெயிலில் அதிகமாக வேர்க்கும்போது உடம்பு தண்ணியை சேமிக்க பார்க்கும். அதனால் சிறுநீரகம் குறைவான அளவு தான் யூரின் உற்பத்தி பண்ணும். யூரின் ரொம்ப டார்க் எல்லோ கலரில் போனால் நீங்கள் உடனே தண்ணி குடிக்கணும்னு அர்த்தம். அது ஒரு வார்னிங் சிக்னல். எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ். வேர்வையில் வெறும் தண்ணி மட்டும் போகாது, கூடவே சோடியம், பொட்டாசியம் அப்படின்ற தாதுக்களும் வெளியே போயிடும். அதனால தான் கை காலில் மசில் கிராம்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிளட் ப்ரெஷர். வெயிலில் ரத்த நாளம் விரிவடையும். இதனால் சிலருக்கு பிபி திடீர்னு குறையும், மயக்கம் வர்ற மாதிரி இருக்கும். இந்த சம்மர் சீசன் ஃப்யூச்சரில் எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு 2 பாயிண்ட் பார்ப்போம். ஸ்மார்ட் ஃபேப்ரிக்ஸ். 2050 எல்லாரும் நம்ம போடுற சட்டையை ஒரு சின்ன ஏசி மாதிரி வேலை செஞ்சுற மாதிரி பண்ணி பாடி டெம்பரேச்சரை சென்ஸ் பண்ணி அதுவே கூல் பண்ணுமாமா. வெர்டிக்கல் ஃபாரஸ்ட். ஊரே கான்கிரீட் காடாக மாறினதுனால அப்பார்ட்மெண்ட் செவத்தில் செடி வளர்க்குற டெக்னாலஜி ஒரு ரூலாகவே போடப்படும். ஒரு 3 டூஸ் அண்ட் டோன்ஸ் பார்ப்போமா. வெயிலிருந்து வந்த உடனே ஐஸ் வாட்டர் குடிக்கக்கூடாது. அது உடம்புக்கு தெர்மல் ஷாக் கொடுக்கும். சாதாரண பானை தண்ணி தான் குடிக்கணும். இந்த 11 to 4 ரூல். முடிஞ்ச வரைக்கும் காலையில் 11 மணிலேருந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும் டைரக்ட் சன்லைட் போகிறத தவிர்த்தணும். இந்த வருஷம் எல்னினோ தாக்கம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்க போகுதுன்னு வானிலை ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. அதனால் வழக்கத்தை விட 2 டிகிரி செல்சியஸ் முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. உள் மாவட்டங்களான ஈரோடு, கரூர், திருச்சி, நாமக்கல் இங்கெல்லாம் 40 டிகிரி செல்சியஸ்லேருந்து 43 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் இருக்க போகுது. இந்த வருஷம் தமிழ்நாட்டோட ஹாட் ஸ்பாட் இதுதான். இப்போவே ஈரோட்டில் 37.8 டிகிரி செல்சியஸ் வெப்பம் இருக்குது. தென் மாவட்டங்களான மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி இங்கெல்லாம் 39 டிகிரி செல்சியஸ்லேருந்து 42 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்க போகுது. மதுரை தூங்கா நகரம் மட்டும் இல்லை, இந்த வருஷம் தூங்க விடாத வெப்ப நகரமாக கூட இருக்க போகுது. கடலோர மாவட்டங்களான சென்னை, கடலூர், நாகப்பட்டினம் இங்கெல்லாம் 36 டிகிரி செல்சியஸ்லேருந்து 38 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்க போகுது. வெயில் கம்மியாக இருந்தாலும் ஹியூமிடிட்டி, அதாவது வேர்வை அதிகமாக இருக்கும். மலை பிரதேசங்களான ஊட்டி, கொடைக்கானலில் 22 டிகிரி செல்சியஸ்லேருந்து 26 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்க போகுது. இங்கேயும் பழைய மாதிரி கொழுவுன்னு இல்லாமல் மதிய நேரத்தில் வெயில் சுளிர்னு இருக்கும். மார்ச் டு மே பீக் டைமு. மார்ச் மாதமே ஹீட் வேவ் அலர்ட் வர ஆரம்பிச்சிடும். ஏப்ரல் மற்றும் மே மாதத்தில் அக்னி நட்சத்திரம் வெயில் நெருப்பாக இருக்க போகுது. ஈரோடு தான் இப்போதைக்கு கிங்கு. பிப்ரவரி 2026 நிலவரப்படி இந்தியாவிலேயே சமவெளி பகுதிகளில் அதிக வெப்பம் பதிவானது நம்ம ஊர் ஈரோட்டில் தான். இதையே ஒரு பெரிய நியூஸாக சொல்லலாம். இனிமேல் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அப்பப்போ சின்ன சின்ன கோடை மழை வரலாம். ஆனால் மற்ற மாவட்டங்களில் ட்ரை கிளைமேட்டு தான் நீடிக்கும். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சென்னை மாவட்டத்தை பற்றி ஒரு முக்கியமான நியூஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்படிப்பட்ட சென்னையில் இந்த தடவை எவ்வளோ வெயில் இருக்க போகுதுன்னா 38 டிகிரி செல்சியஸ்லேருந்து 41 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்க போகுது. டிகிரி கம்மியாக இருந்தாலும் காலத்தில் ஈரப்பதம், ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்கிறதால 45 டிகிரி செல்சியஸ் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்.
திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து 40 டிகிரி செல்சியஸ்லேருந்து 42 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். இது கடலிருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறதால சென்னை சிட்டியை விட இங்கே வெயில் இன்னும் சுள்ளீர்னு இருக்க போகுது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 41 டிகிரி செல்சியஸ்லேருந்து 43 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்க போகுது. நம்ம ஊர் டெம்பிள் சிட்டி இந்த வருஷம் ஃபயர் சிட்டி ஆக போகுது. ஏன்னா இங்கே வந்து தரைப்பகுதி வந்து சூடு வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்க போகுது. செங்கல்பட்டில் 39 டிகிரி செல்சியஸ்லேருந்து 41 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்க போகுது. ஜிஎஸ்டி ரோடு வழியாக போகிறவங்களுக்கு தெரியும், இங்கே வந்து பாறைங்க அதிகமாக இருக்கிறதால வெப்பம் வந்து அப்படியே வந்துட்டு இருக்கும். ஹியூமிடிட்டியோட மேஜிக் என்னன்னு தெரியுங்களா? சென்னையில் 38 டிகிரி அடித்தாலும் நம்ம உடம்பு 44 டிகிரின்னு தான் நினைக்கும். ஏன்னா அந்த வேர்வை வந்து காயவே காயாது. இதுக்கு பேர் தான் ரியல் ஃபீல். இதனால வந்து சீக்கிரமாக வந்து டயர்ட் ஆகிறாங்க. ஹீட் ஐலண்டு சென்னை முழுக்க கான்கிரீட் பில்டிங்கும் ரோடும் அதிகமாக இருக்கிறதால பகலில் உறிஞ்சிற வெப்பத்தை நைட்டில் வந்து இது வெளியேற்றும். அதனால் நைட்டில் கூட ஏசி இல்லாமல் வந்துட்டு தூங்க முடியாது. இந்த சம்மர் டைமில் வந்துட்டு ஈஃபில் டவர் வந்து உயரமாகும். ரொம்ப ஷாக்காக இருக்குல்ல? வெயில் அடித்தா நமக்கு வந்து வேர்க்கும். ஆனால் பாரிஸில் இருக்கிற ஈஃபில் டவர் என்ன ஆகும் தெரியுமா? இது 6 இன்ச் வரைக்கும் உயரமாகுமா. வெயிலில் வந்து இரும்பு விரிவடையும், தெர்மல் எக்ஸ்பான்ஷன். அதனால் கோடை காலத்தில் வந்து அந்த டவர் கொஞ்சம் வளரும். குளிர்காலத்தில் மறுபடியும் பழையபடி வந்துட்டு ஆகிடும். ஐஸ்கிரீம் வந்துட்டு எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு ஒரு இது பார்ப்போமா? நம்ம இன்னைக்கு ஜாலியாக சாப்பிட்ற ஐஸ்கிரீம் ஆரம்ப காலத்தில் சைனாலையும் ரோம்லையும் ஒரு மருந்தாக தான் பார்க்கப்பட்டிருக்கு. பனிப்பாறைகளை எடுத்துட்டு வந்து அதில் பழம் தேன்லாம் கலந்து ராஜாக்களுக்கு வந்து எனர்ஜி கொடுக்க யூஸ் பண்ணாங்களாம். அதுக்கப்புறம் தான் இது வந்து ஒரு டெசர்ட்டாக வந்து மாறுச்சு. ஹீட் வேவ் ஆனால் வந்துட்டு குற்றங்கள் அதிகமாகுமா. சைக்காலஜி ஃபேக்டாமா இது கொஞ்சம் சீரியஸான விஷயமா இருக்குல்ல? வெயில் அதிகமானால் மனுஷங்களுக்கு வந்து கோபம் அதிகமாக வரும்னு சயின்ஸ் சொல்லுது. மூளையில் இருக்கிற செரோட்டின் லெவல் மாறுறதால சம்மர் டைமில் தான் உலகத்தில் அதிகமான சண்டை சச்சரவுகள் நடக்குதான். ஸோ யாராவது ரோட்டில் வம்பு பண்ணால் அவன் தப்பு இல்லை, வெயில் தப்புன்னு நினச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். மக்கள் மட்டும்தான் ஏசி போடுறோன்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப தப்பு. தேனீக்கள் தான் தன்னோட கூட்டுக்குள்ளே வெயில் ஏறாமல் இருக்க ரெக்கைகளை வேகமாக அடித்து ஒரு நேச்சுரல் ஃபேன் எஃபெக்டை வந்துட்டு உருவாக்கும். அது மட்டும் இல்லாமல் தண்ணீர் துளிகளை கூட்டுக்குள்ளே கொண்டு வந்து வச்சு அதை ஆவியாக மாற்றி எவாபரேட்டிவ் கூலிங் கூட்டை வந்து குளிர்ச்சியாக வந்து வச்சுக்குமாமா. இயற்கையே ஒரு இன்ஜினியர் தான் போல. பகல் நேரம் வந்துட்டு அதிகமாகும். ஜூன் 21 சம்மர் சால்டிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு தான் வருஷத்துலயே ரொம்ப நீளமான பகல் பொழுதா இருக்கும். சூரியன் அன்னைக்கு மட்டும் தூங்கவே மாட்டேன்னு அடம்பிடிக்குமாமா. சில நாடுகளில் அன்னைக்கு 24 மணி நேரமும் சூரியன் மறையாமே இருக்கும். நம்ம ஊர் ராமேஸ்வரம் பக்கம் இருக்கிற தனுஷ்கோடியில் சம்மர் டைமில் ஒரு விசித்திரம் வந்து நடக்குமா. மற்ற ஊரில் வெயில் சுட்டரிக்கிறப்ப அங்கே மட்டும் திடீர்னு ஒரு குளிர்ச்சியான கடல் காற்று வீசுமா. ஆனால் சில நேரங்களில் அந்த காற்று மணலை அப்படியே சுழற்றி வந்து அடிக்குமா. அங்கே இருக்கிற பழைய இடிபாடுகள் வழியாக அந்த காற்று போகும்போது யாரோ விசில் அடிக்கிற சத்தம் மாதிரி கேட்குமா. இது இயற்கையா இல்லை வேற ஏதாவதான்னு இன்னைக்கு அங்கே ஒரு சின்ன மர்மம் வந்து அங்கே வந்து இருக்கமா. அமெரிக்காவில் டெத் வேலி அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. உலகத்திலேயே அதிக வெப்பம் சுமார் 56 டிகிரி செல்சியஸ் பதிவாகிற இடம் வந்து அதுதானாமா. அங்க இருக்கிற பெரிய பெரிய பாறைகள் தானாகவே நகர்ந்து போகுதாம். பல வருஷமா இது ஒரு பெரிய மிஸ்ட்ரியா இருந்துச்சு. சம்மர்ல அந்த தரையில இருக்கிற ஈரப்பதம் காஞ்சு ஒரு மெல்லிய பனிப்படலம் உருவாகி காத்தடிக்கும் போது அந்த பாறைகளை தள்ளிட்டு போகுதுன்னு இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா அந்த பாறைகள் நகர்றத வந்து கண்ணால பார்த்தவங்க யாருமே இல்லையா. ராஜஸ்தான்ல இருக்கிற பாங்கர் கோட்டையில சம்மர் டைம்ல ஒரு விசித்திரம் நடக்குமா. வெளியே 45 டிகிரி வெயில் அடிச்சாலும் அந்த கோட்டைக்குள்ள இருக்கிற சில இடங்கள் மட்டும் திடீர்னு ஐஸ் மாதிரி ஜில்லுன்னு மாறிடுமா. அங்க இருக்கிற பழைய கட்டட அமைப்பால அப்படி நடக்குதா இல்ல அங்க இருக்கிற சொல்லப்படுற மர்ம சக்திகளா அப்படின்னு அங்க போற டூரிஸ்ட் இன்னைக்கு பயத்தோடவே பேசுறாங்க. குஜராத்தில் இருக்கிற கட்ச் பகுதியில் சம்மர் டைமில் ஒரு மர்மம் நடக்குமா. தூரத்துல இருந்து பார்க்குறப்ப தரம் முழுக்க பனி கொட்டி கிடக்கிற மாதிரி வெளேர்னு இருக்குமா. ஆனால் கிட்ட போய் பார்த்தா அது பனி இல்லை, உப்பளம். ஆனால் மர்மம் என்னன்னா அங்கே இருக்கிற வெப்பக்காற்று அந்த உப்பை ஒரு மிராஜ் காணல் நீர் மாதிரி காட்டி உங்களை வந்து திசை திருப்போம்.